கன்னியாகுமரி மாவட்டத்தில் நட்டி நடராஜ் நடிக்கும் திடுக் படப்பிடிப்பு. பிரம்மாண்ட காவல் நிலைய செட் அமைத்து படமாக்கல். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே நடிகர் நட்டி நடராஜ் நடிக்கும் புதிய திரைப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. திடுக் என பெயரிட்டுள்ள இத்திரைப்படத்திற்காக அங்கு பிரம்மாண்டமான காவல் நிலைய செட் அமைக்கப்பட்டு முக்கிய காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகின்றன. இன்றைய இளைய தலைமுறையினரின் போதை பழக்கம், அடிமையானல், அவர்களின் வாழ்க்கை எவ்வாறு திசை மாறும் என்பதை, போதை என்பது மீள முடியாத ஒரு வழிப்பாதை என்பதையும் மையமாக வைத்து இந்த சமூக விழிப்புணர்வு திரைப்படம் உருவாகிறது. டிடி புரொடக்ஷன் சார்பில் ராஜஸ்ரீ தயாரித்து வருகிறார். காட்ஃபாதர் புகழ் இயக்குனர் தோனிராஜ் இப்படத்தை இயக்கி வருகிறார். இப்ப சொல்லியா திடுக்குன்றது சமுதாயம் எப்படி மது, போதை, பெண் இதனால எப்படி சீரழிந்து போகுது, ஒரு குடும்பம் எப்படி நாசமா போகுதுன்ற கதை. அது எதிர்பாராத திருப்பங்களோட பலவிதமான கருத்துக்களோட இந்த படத்துல நாங்கள் சொல்றோம். இந்த படத்துல 2 டைரக்டர்ஸ், டோனி ஜார்ஜ் காட்ஃபாதர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் அனில் நாயர். இவங்க 3 பேரும் அசோசியேட் டைரக்டர்ஸ். இதுதான் எங்களோட டைரக்டர்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபி டீம். எல்லாம் வந்து 3 டைரக்டர்னு சொல்லி இப்போ 2 டைரக்டர் தான் இருக்கு. அது படப்பிடிப்பு தொடங்கி 15 நாட்கள்ல நிறைய நிர்வாக கோளாறுகள் ஏற்பட்டது. அதனால இந்த படத்துல இருந்த 3 டைரக்டர்ல ஒரு டைரக்டர் அதிரடியாக நீக்கப்பட்டார். பிறகு கருணை அடிப்படையில் அவருக்கு வேறு பொறுப்பு கொடுத்து இந்த படத்தில் தொடர்ந்து அவரை வைத்திருக்கிறோம். இப்ப சின்ன பட்ஜெட் படங்களுக்கு எல்லாம் அந்த மால்ல இருக்க சீன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. சின்ன பட்ஜெட் படங்களுக்கு கிடைக்கலன்றது உண்மைதான். ஆனா சின்ன பட்ஜெட்லயே பெரிய பட்ஜெட்டோடைய எஃபெக்டை கொடுக்க முடியும். அதை நட்டி சார் மாதிரி டெக்னீஷியன்ஸும், அனில் சார் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸும், எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸும் புது ஐடியாஸோட வரும்போது அந்த டீம் நல்லா ஃபார்ம் ஆகி ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்குரிய எஃபெக்ட்ல ஃபில்ம் கிடைக்கும். சின்ன பட்ஜெட்ல இருக்கிற மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, நல்ல கைதேர்ந்த நடிகர்கள் வந்தாதான் படம் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஃப்ரேம்ல அவங்களுடைய நடிப்பு தெரியணும், ஒவ்வொரு மசில்ஸும் ஒவ்வொரு ஆட்டமும் நடிக்கணும். அப்படி சின்ன பட்ஜெட்ல அப்படி நடிக்கிறவங்க நிறைய காசு கேட்பாங்க. அதனால சின்ன பட்ஜெட்ல அவங்கள கொண்டு வர முடியாது. அதனால போறவங்க வரவங்கள நடிக்க வைப்பாங்க. அப்படி போறவங்க வரவங்கள நடிக்க வைக்கிறப்ப குவாலிட்டி டவுன் ஆயிடும், பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்காது. தியேட்டர்ல வந்தாலும் உடனே போயிடும். இதுக்கு திரு சத்யராஜ் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். முன்னாள் டைரக்டர், 3 டைரக்டர்கள்ல முன்னாள் டைரக்டர் திரு சத்யராஜ் அவர்கள் தான். அவருடைய ஏரியாவுக்கு கொண்டு வந்து நல்ல நல்ல இடங்களை எங்களுக்கு காட்டினாரு. அது எல்லாமே ஸ்கிரீன்ஸ்ல அழகா வந்திருக்கு. இந்த படத்துல மொத்தம் 5 பாட்டு இருக்கு. வேறு வேறு ஜேர்னல்ல 5 பாட்டு இருக்கு. கானா, லவ் சாங், மெலடி, பேத்தோ, அந்த மாதிரி டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ்ல 5 சாங்ஸ் இருக்கு. ஃபைட்டே கிடையாது இந்த படத்துல. கதை வந்து உங்களை சேரோட நுனிக்கு கொண்டு வரும். நட்டி சார் அருமையா நடிச்சிருக்காரு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கி இருக்காரு. அவருக்கு நன்றிகள். அப்போ எல்லாருக்கும் வணக்கம். அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல திடுக்குன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு த்ரில்லரான படம். அது மட்டும் இல்ல, இளைஞர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு படமும் கூட. இந்த படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது டிடி ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது சரவணன் சார் ப்ரொடக்சர் மட்டும் இல்லாம அந்த கதையை எல்லாமே எழுதுனது எல்லாமே அவர் தான். எனக்கு வாய்ப்பு எப்படி கிடைச்சுன்னா, கடையல் சத்யராஜ் சார் மூலமா ஜெபின் அண்ணன் தான் கூட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் நான் இந்த படத்துல ஒர்க் பண்ணி ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா முதல் படமே நட்டி சாரோட நடிக்கிற ஒரு போலீஸ் கேரக்டரா தந்திருக்காங்க. இந்த படம் ரொம்ப என்ன சொல்றது, நல்ல படமா இருக்கு. உள்ள வந்து பண்ணும்போதே நம்ம ஒரு என்ஜாய் பண்ணி, எனக்கே தோணுது நல்ல த்ரில்லர் படமாட்டு. எல்லாரும் இந்த படத்தை பாருங்க. நல்ல படம். நம்ம இந்த குலசேரம் சரௌண்டிங், திருவட்டார், அதுக்கப்புறம் ஆர்எல் வாய்மொழியில 1-2 சாங் எடுத்திருக்காங்க. இந்த எட்டயபுரமாட்டு ஒரு இந்த இடத்த கிளிக் பண்ணி கிளியர் ஆயிட்டு எடுத்திருக்காங்க. சூப்பர் படம். ஓகே. உங்க இடம் எங்க இடம் கன்னியாகுமரி மாவட்டத்துல தக்கலை வெகலங்கள் டீம்ல நான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அது மூலமா இங்க ஒரு இது கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இல்ல, இது அது கான்ட்ராக்ட் யூடியூபர் அப்படி இருந்தேன். சரியா? அப்ப
இப்ப இங்க வந்து நட்டி சாரோட பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே.